இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் லிஸ்ட் ADT பற்றி தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட் ADT, as the name says, data are arranged one after the other. இந்த ஸ்லைடில் நாம் 2 எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம், அரே அண்ட் லிங்க்லெஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்ஸ் பாக்ஸ் இருக்குது. டேட்டா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், ஒன் ஆஃப்டர் த அதர், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு நம்ம பில்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கோம். எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், சண்டேக்கு அப்புறம் மண்டே, மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே, இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு ட்ரெயின் போட்டிருக்கோம். இந்த ட்ரெயினில் எப்படி இருக்கும், ஒன் ஆஃப்டர் த அதராக கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். லிஸ்ட் ADTனா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவோட கண்டென்ட்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். First, definition of list ADT. Second, operations on list ADT. Third, examples of operations. Fourth, types of implementation. Types of implementationல 2 இருக்குது, array and linked list. தேர்டாக ஒரு implementation இருக்குது, cursor based implementation. அரேவை வச்சு நம்ம linked list மாதிரி implement பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் லிஸ்ட் ADT பார்க்கலாம். எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன் ஆஃப்டர் த அதர் ஆர்டர்ட் சீக்வன்ஸில் அரேஞ்ச் ஆகிருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ லிஸ்ட். லிஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கோம், ஒரு பாக்ஸை 11, 8, 20, 48 and 56. இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப்டர் த அதர் அரேஞ்ச் ஆகிருக்கு, லைக் அன் அரே. இப்போ பார்த்தீங்கன்னா 11 A1ன்னு சொல்கிறோம், 8 A2ன்னு சொல்கிறோம், 20 A3ன்னு சொல்கிறோம், எக்ஸெட்ரா அப் டு n numbers, size of the array. The first element is called as the head node. A1 is called the head and AN is called as the tail. In general, AI plus 1, AI plus 2 இப்படி டிஃபைன் பண்ணுறோம் up to AN. நம்ம சேனலில் ஏற்கனவே ADTனா என்னன்னு டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அண்ட் ADTயோட கோர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அடிஷ்னல் ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லான்னு பார்த்தோம். இங்கே நம்ம லிஸ்ட் ADTயோட ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லான்னு பார்க்க போகிறோம். we have கோர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அடிஷ்னல் ஆப்ரேஷன்ஸ். கோர் ஆப்ரேஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா we have insertion, deletion, finding the node and finding the kth node. ஃபைண்டில் அந்த எலிமெண்ட் எங்கே இருக்க பொசிஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்டிங் த கேத் நோடில் இப்போது செகண்ட் எலிமெண்ட் எது, ஃபிஃப்த் எலிமெண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃபைண்ட் த கேத் நோட். ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் வி ஹாவ் அடிஷ்னல் ஆப்ரேஷன்ஸ். அடிஷ்னல் ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குனீங்கன்னா மேக் எம்டி, அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக எம்டி ஆக்கு, எந்த எலிமெண்ட்ஸும் இல்லாமல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுன்னு சொல்கிறது. ஃபைண்டிங் த ப்ரீவியஸ், இதுக்கு முன்னாடி எலிமெண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட் எது அப்படின்னு சொல்லும். லாஸ்ட்டாக வி ஹாவ் பிரிண்ட் லிஸ்ட். பிரிண்டில் என்ன பண்ணோன்னா இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையுமே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்லைடில் நம்ம எக்ஸாம்பிள் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். we have set of 5 elements 11, 8, 20, 48 and 56. find 48 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா, find 48 அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னா எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 11 வந்து ஃபஸ்ட் பொசிஷன், 8 இஸ் செகண்ட் பொசிஷன், 20 இஸ் தேர்ட் பொசிஷன், 48ங்கிறது ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது. ஸோ we have to return the value 4. எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறது ஃபைண்ட் ஆஃப் k, அதாவது ஃபைண்ட் ஆஃப் 48. எந்த பொசிஷனில் 48 இருக்குன்னா ஃபோர்த் பொசிஷன். ஸோ ஃபோர்த் பொசிஷனுங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. 4 is the result of the operation find of k, find of 48. Next we have insertion operation. So insert 10, 3. Insert 10 at the third position. So third position எதுன்னு பார்த்தீங்கன்னா 20. 11 வந்து first position, 8 வந்து second position, 20ங்கிறது தேர்ட் பொசிஷன். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம 10 இன்சர்ட் பண்ணணும்.
ஸோ ரிசல்ட் ஆஃப் த ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have on the right side 11, 8, 10, 20, 48 and 56. Third, deletion operation, delete of 8. ஸோ இந்த எலிமெண்ட் 8ங்கிற எலிமெண்ட்டு எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம delete பண்ணணும். ஸோ எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8ங்கிறது செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணியிருந்தோம் அந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 11, 8, 10, 20, 48 and 56 இருக்குது. அதில் 8ங்கிறத delete பண்ணணும். அப்போது 8 delete ஆகி அதோட ரிசல்ட்டை வந்து ரைட் ஹேண்ட் சைட் நம்ம கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஆப்ரேஷன் இஸ் ஃபைண்ட் kth ஆஃப் 5. ஸோ ஃபிஃப்த்து பொசிஷனில் என்ன இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபிஃப்த்து பொசிஷனில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா after deletion we have 11, 10, 20, 48 and 56. ஸோ ஃபிஃப்த்து பொசிஷனில் 56 இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். எந்த எலிமெண்ட் ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்க எலிமெண்ட் எதுன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஹியர் இட் இஸ் 56. Implementation of list ADT. So as we discussed earlier, 3 types of implementation இருக்குது. First ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டான implementations. First one is array implementation, second one is linked list implementation and third one is cursor based implementation. ஒரு linked list-ஐ array வச்சு implement பண்ணுறது. முன்னாடி இருக்க 2 implementation-ஐ வச்சு cursor based implementation implement பண்ண போகிறோம். So we have 3 types of implementation for list ADT. First one is array based implementation, second one is linked list based implementation and third one is cursor based implementation. நம்ம நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அரேனா என்னென்னு ஏற்கனவே படிச்சிருப்போம். பட் we have here real time examples of array. First one is crayon box, second one is tin can, third one seat arrangement, fourth one is pills box and fifth one is chocolate. First, for one dimensional array, let us take pills box. இந்த pills boxல பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கான 1 வீக்குக்கு தேவையான டேப்லெட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. இந்த எப்படி நம்ம இதை ஆக்சஸ் பண்ணுவோன்னா we will access it one after the other. சண்டேலேருந்து ஆரம்பித்தோன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படி லைனாக நம்ம பண்ணுவோம் ஃபார் 7 days. இதில் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. we can number that as 4. ஸோ சண்டேயில் 4 டேப்லெட் எடுத்துக்கிறோம், மண்டேயில் 5 டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம எத்தனை டேப்லெட்ஸுங்கிறது நம்பர்ஸாக எடுத்துக்கலாம். ஆர் சாப்பிட்ருக்கமா இல்லையா அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்கு we can use 0 and 1. 0 can be taken as not taken and 1 வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்து டினோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் an example of 1 dimensional array. செகண்ட் 2 dimensional அரேக்கு crayon பாக்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே சில கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸை வந்துட்டு இந்த பொசிஷனில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் 2 dimensional அரே க்ரையானில் பார்த்தீங்கன்னா 8 rows இருக்குது அண்ட் 3 columns இருக்குது. ஸோ அந்தந்த பொசிஷனில் அந்தந்த கலர்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் an example of 2 dimensional array. Same applies for tin can, seat arrangement in stadium and chocolate. நம்ம சேனலில் ஏற்கனவே மெமரி எப்படி அலோகேட் ஆகும், மெமரி செல்ஸ்னா என்ன, எப்படி வந்து இன்டீஜர் அலோகேஷன், ஒரு கேரக்டர் அலோகேஷன், எப்படி ஒரு அரே அலோகேஷன் நடக்கும், லிங்க் லிஸ்ட்னால் எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நாம் அரே அலோகேஷன் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் மெமரி செல்ஸ். ஒரு கிரிட்டும் நம்ம ஒரு மெமரி செல்லுன்னு சொல்கிறோம். எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னா அரேக்கு
கண்டினியூஸாக அலோகேட் ஆகும், ஒன் ஆஃப்டர் த அதே அலோகேட் ஆகும். ஒரு செல் நெக்ஸ்ட்டு செல் நெக்ஸ்ட்டு செல் அந்த மாதிரி நெக்ஸ்ட் மெமரி லொக்கேஷன்ஸில் அலோகேட் ஆகும். இங்கே 2 அரே அலோகேஷன்ஸ் இருக்குது, ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர். நெக்ஸ்ட் மெமரி லொக்கேஷனில் அலோகேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் மெமரி லொக்கேஷன் இஸ் கால்ட் ஆஸ் தி ஹெட் and last memory location is called as the tail. Next type of implementation in list ADT is linked list implementation. இங்கே 3 examples, real life examples of linked list கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு queue நின்றுட்டுருக்கு, ஒன் ஆஃப்டர் தி அதர் 6 persons நின்றுட்டுருக்காங்க. லிங்க் லிஸ்ட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ஒன் ஆஃப்டர் த அதே அரேஞ்ச் ஆகிருக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் லிங்க் லிஸ்ட் இஸ் சீக்ரெட் பாசிங் கேம். இங்கே 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ளூ டிஷர்ட் வந்துட்டு சீக்ரெட்டை பாஸ் பண்ணுறாங்க. அந்த லைட் ப்ளூ டிஷர்ட் வந்து ரிசீவ் பண்ணுறவங்க. ஸோ இது வந்து ஒரே வேல தான் ட்ராவல்ஸ் ஆகுது, இவங்கக்கிட்டேருந்து நெக்ஸ்ட் பர்சன், இவங்கக்கிட்டேருந்து நெக்ஸ்ட் பர்சன். ஸோ இதே மாதிரி தான் லிங்க் லிஸ்ட்டும் இருக்கும். ஒன் ஆஃப்டர் இது அதர் இருக்கும், ஒரே வழியாக தான் ட்ராவல்ஸ் பண்ண முடியும். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் டு லாஸ்ட் பொசிஷன் தான் போக முடியும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் லிங்க் லிஸ்ட். தேர்ட் ஒன் இஸ் ட்ரெயின். ட்ரெயினில் எப்படி இருக்குன்னா ஒன் கம்பார்ட்மெண்ட் ஆஃப்டர் தி அதர் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரே பொசிஷனில் தான் ட்ராவல்ஸ் பண்ண முடியும் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒன் டு தி லாஸ்ட் ஒன். ஸோ லிங்க் லிஸ்ட்டுக்கு இது 3 எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஏற்கனவே மெமரி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அரே பார்த்தோம். இப்போ லிங்க் லிஸ்ட் பார்க்க போகிறோம். மெமரியில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப்டர் த அதர் இருந்தது, பட் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன்ஸில் அரேஞ்ச் ஆகிருந்தது. பட் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் டு லாஸ்ட் பொசிஷன் எங்கே வேணால் ஸ்கேட்டர்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். பட் அது ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கும் லிங்க் இருக்கும், செகண்ட் பொசிஷனுக்கும் தேர்ட் பொசிஷனுக்கும் லிங்க் இருக்கும். ஸோ தே ஆர் ஆக்சஸ் வித் தி நெக்ஸ்ட் நோட்ஸ் அட்ரஸ், பட் ஸ்கேட்டர்டாக அங்கங்கே சேவ் ஆகிருக்கும். ஹியர் ஆல்சோ வி ஹாவ் ஹெட் நோட் அண்ட் டெய்ல் நோட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஹெட் நோட்னு சொல்கிறோம் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து டெய்ல் நோட்னு சொல்கிறோம். இந்த ஸ்லைடில் நம்ம அரேக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கும் உள்ள மெமரி அலோகேஷனோட டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அரேயில் பார்த்தீங்கன்னா மெமரி அரேஞ்ச்மெண்ட் ஒன் ஆஃப்டர் த அதர் இருந்தாலும் அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் தான் இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன் லிங்க் லிஸ்ட் ஸ்கேட்டர்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒன் ஆஃப்டர் த அதர் ஆக்சஸ் பண்ணாலும் ஸ்கேட்டர்டாக அங்கங்கே மெமரி லொக்கேஷன்ஸில் இருக்கும். ஹெட் நோட் 2க்கும் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் கால்ட் தி ஹெட் நோட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் கால்ட் ஆஸ் தி டெய்ல் நோட். லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் நோடுக்கு செகண்ட் நோடு எங்கே இருக்குங்கிறது தெரியும், மெமரியில் எங்கே இருக்குங்கிறது தெரியும். செகண்ட் நோடுக்கு தேர்ட் நோடு எங்கே இருக்குங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து ஆரம்பித்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி லாஸ்ட் டெய்ல் நோட் முடியும் போகலாம். ஹெட் நோட்லேருந்து ஆரம்பித்து நம்ம டெய்ல் நோட் முடியும் போகலாம். லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னு ஒரு ரீகேப் பார்க்கலாம். First one, definition of list ADT. List ADT is a ordered sequence of data items called elements. Elements one after the other arrange ஆகிருக்கிறது தான் வந்துட்டு list ADTன்னு சொல்கிறோம். ஸோ list ADTயில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா we have core operations insert, delete, find and find kth. அண்ட் அடிஷ்னல் ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா மேக் எம்டி, ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் அண்ட் பிரிண்ட் லிஸ்ட். எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். தேர்டு. ஃபோர்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனில் வி ஹாவ் அரே இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கர்சர் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அரே இம்ப்ளிமெண்டேஷனில் எப்படி மெமரி அலோகேட் ஆகிருக்கு, எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். 1 டைமென்ஷனல் அரேக்கு பில்ஸ் பாக்ஸ் பார்த்தோம். 2 டைமென்ஷனல் அரேக்கு க்ரையான் பாக்ஸ், சாக்லேட் அதெல்லாம் பார்த்தோம். லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன பார்த்தோம்னா ட்ரெயினு, சீக்ரெட் பாசிங் அதெல்லாம் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அரேக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கும்
என்ன டிஃப்ரென்ஸு, மெமரி அலோகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்.